வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளி தமிழர்களுக்கான காணொளி, உங்களுக்கான காணொளி. இந்த நாட்டின் மண்வளம் மக்கள் வளம் பற்றி பேசுகிறது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த காணொலியை பரப்புங்க. நன்றி, வணக்கம். நம்ம ட்ரம்ப் இருக்காரு, நம்ம ட்ரம்ப்பு அப்படி தான் இவங்கெல்லாம் கொஞ்சினாங்க, நம்ம ட்ரம்ப்புன்னாங்க. இப்போ ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப்போட ஆலோசகர், மூத்த ஆலோசகர் பீட்டர் நவரோ, வர்த்தக ஆலோசகர், ட்ரம்ப்பினுடைய வர்த்தக ஆலோசகர், ரொம்ப வயசில் மூத்தவர், ஒரு பொருளாதார நிபுணர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலைக்கு வாங்குறாங்க ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் தள்ளுபடி விலைக்கு இந்தியர்கள் வாங்குகிறாங்க. இந்தியாவுக்கு அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து பண்ணி ஐரோப்பியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு, ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இங்கேருந்து யார் ஏற்றுமதி பண்ணுறாங்க? இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்திய அரசுன்னு சொல்லலை, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. தனியார் தான் சொல்கிறாரு. அதில் இந்தியர்களுக்கு அதிக அளவிலான லாபம் கிடைக்கிறது. அதிக அளவிலான லாபம் பார்க்குறாங்க. இன்னொன்று சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இந்திய மக்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிராமணர்கள் இந்திய மக்களின் இழப்பில் லாபம் பார்க்கிறார்கள். பிராமணர்கள் இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டுகிறார்கள். தெளிவாக சொல்லியிருக்கிறான் அந்த ஆளுக்கு ஒரு கைத்தட்டல், வாழ்த்துக்கள். அதாவது எப்படின்னா, இது 2000 வருஷமாக இதான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஊரில். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் பிராமணர்கள் இந்திய மக்களினுடைய உழைப்பில் இழப்பில் லாபம் ஈட்டுகிறார்கள். அது கரெக்டு. அது எங்களுக்கு 2000 வருஷமாகவே தெரியும். எப்படி தெரியுங்கிறத சொல்கிறேன். ஆனால் இவர் எந்த அடிப்படையில் லாபம் பார்க்குறாரு? இப்போ அம்பானி தான் பெரிய அளவிலான ஒப்பந்தங்களை போட்டு ரஷ்யாவிலேருந்து ஆயில் இறக்குமதி பண்ணுறாரு. அங்கேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஆயில் இந்திய நிறுவனங்களுக்கு, இப்போ பாரத் பெட்ரோலியமோ இல்லை இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ இல்லை இந்த இந்த ஆயிலெலாம் எடுக்கிறாங்க, இன்னொரு நிறுவனம் இருக்குது, அதுக்கெல்லாம் வருதா அப்படின்னா அதுக்கெல்லாம் வர்றதில்லை. மிகப்பெரிய இந்தியாவின் ஆயில் நிறுவனமான அது பேர் என்ன, நல்ல என்எல்சி இல்லை இது ஓஎன்ஜிசி, அதுக்கு வரதில்லை. பாரத் பெட்ரோலியத்துக்கும் வரதில்லை. எதுக்குமே இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவுமே வாங்கலை. ஆனால் யார் வாங்குறாங்க, தள்ளுபடி விலையில் வாங்குறாங்கன்னா நம்மளுடைய அம்பானி தான் வாங்குறாரு. நம்மளோட அம்பானி தான், நம்ம ஊரோட அம்பானி தான், குஜராத்தி அம்பானி வாங்குறாரு. அவர் தான் சுத்திகரித்து ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் தள்ளுபடி விலையில் வாங்குறது யார் வாங்குறது யார்? இந்திய அரசு. அதை வாங்கி யார்கிட்ட கொடுக்குது? அம்பானிகிட்ட கொடுக்குது. அம்பானிகிட்ட கொடுத்தாரு, அம்பானி சுத்திகரித்து போகுது. அதுலேருந்து வர லாபம் இந்திய அரசுக்கு வருதா? இல்லை. இந்திய கவர்மெண்ட்டுக்கு வருதா? இல்லை. மக்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? இல்லை. அது நேராக அதான் அம்பானிக்கு தான் போகுது. இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதானியும் அம்பானியும். இதே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களாம் செய்யலை, மோடி செஞ்சு கொடுக்குறாரு, அவங்க அனுபவிக்கிறாங்க. இன்னொரு என்ன சொல்கிறாரு, இந்திய மக்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன். என்ன அந்த ஒன்று? 2000 ஆண்டுகளாக இந்திய மக்களினுடைய உழைப்பில் இழப்பில் லாபம் ஈட்டுகிறது பிராமண கும்பல். இது 2000 ஆண்டாக நமக்கே தெரியும். நீ எந்த அடிப்படையில் சொல்கிறங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. எதை ஒரு மூலாதாரமாக வச்சு சொல்கிறார்? அவங்க 2000 வருஷமாக எங்களை சுரண்டுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஜாதிங்கிற பேரில், மதத்தின் பேரில் எங்களை அடிமையாக்கி, எங்களை முட்டாளாக்கி, மூடர்களாக்கி அவங்க லாபம் பார்க்குறாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதில் உண்மை, அதில் பொய் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த இது எதை சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரியல.
மொத்தமும் எங்களோட உழைப்பு தான். அந்த கோயில்ல அர்ச்சகர்லாம் இருக்காய்ங்க. நாங்க போடுற காசு தான். நாங்க குடுக்குற சம்பளம் தான். இந்திய அரசினுடைய நம்ம சாரி இந்திய அரசுங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசினுடைய இந்து அறநிலையத்துறை கீழ கட்டுப்பாட்டுல வர கோயில்கள் தான் இருக்குது. அந்த கோயில்களுக்கு மக்கள் வரி பணத்திலேருந்து, கோயில் வருமானத்திலேருந்து தான் சம்பளமா குடுக்குறாங்க. ஏன்னா, இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்க எந்த அடிப்படையிலேருந்து சொல்றீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு புரியல. இப்ப எல்லாமே இந்திய மக்களினுடைய உழைப்பிலிருந்து தான் லாபம் ஈட்டுறாங்க. இந்திய மக்களுக்கு இழப்பை குடுத்து தான் லாபம் ஈட்டுகிறாங்க பிராமணர்கள். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா இத மாத்த முடியுமா அப்படின்னா, மாத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது 2000 வருடங்களாக பழகிருச்சு. அதிகார மட்டத்தில பூரா அவங்க தான் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சரி, சுப்ரீம் கோர்ட்ல இருந்தாலும் சரி, மத்திய ஒன்றிய அரசினுடைய அனைத்து துறைகளிலும் இவங்க தான் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் மேல இருக்காங்க. புள்ளி விவரங்கள் அடுக்கடுக்கா இருக்குது. கிட்டத்தட்ட 80%க்கு மேல இவர்கள் தான் இருந்து ஆட்சி நடத்துகிறார்கள். 100% இவங்க தான் இருந்தாங்க. வெள்ளைக்காரன் காலத்திலருந்து 100% இவங்க தான் இருந்தாங்க. ஆனா, அந்த 100%த்திலருந்து அப்புறம் தந்தை பெரியாருக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் படிச்சு அம்பேத்கர், பெரியார் இவங்கலாம் போராட்டங்களுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எங்க ஆளுங்க எல்லாருமே மேல வந்ததுக்கப்புறம், அவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சது. ஆனாலும் இன்னும் அவங்க தான். இன்னும் சொல்லப்போனா, இந்த ஐஐடில எடுத்துக்கங்க. சென்னை ஐஐடி மாரி இந்த பெரிய பெரிய இந்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் அவங்க மட்டும் தான் படிப்பாங்க. மத்தவங்க போய் படிச்சாவே கொலை பண்ணுவாய்ங்க. கொலை நடக்குது. அவங்கள ராகிங் பண்ணுவாங்க. அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க. அவங்க படிக்க விடாத அளவுக்கு சூழ்நிலையை உண்டு பண்ணுவாங்க. இந்த மாரி வேலைகள்லாம் நிறையா பண்ணுவாங்க. அவங்க மட்டும் தான் இருக்கணும். அந்த வாத்தியார்கள் பூரா அவங்க தான். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு மட்டும் தான் மூளை நிறைய இருக்குது. அவங்களுக்கு மட்டும் தான் கிட்டத்தட்ட அ 1 1/2 கிலோவுக்கு மூளை மட்டும் இருக்குது. அது மண்டைக்கு வெளிய அப்படியே உச்சியில அப்படியே பொங்கி ஊத்துது. நாங்க மட்டும் தான் படிக்கணும்னு அந்த காலத்துல சொன்னாங்க. 2000 வருஷமா. இது 1800ல பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. கிழக்கிந்திய கம்பெனிய வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை ஆண்ட பிரிட்டிஷ்காரனுக்கு கிட்டத்தட்ட 350, 400 வருடங்களுக்காக ஆண்ட பிரிட்டிஷ்காரனுக்கு 1800ல தான் தெரியுது. இந்த 1800ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சில பெரிய வல்லுனர்கள் எல்லாம் வந்து பார்த்து படிச்சு, "என்னடா இப்படி படிக்கிறீங்க? என்னடா இவிங்க மட்டும் தான் படிக்கிறாங்க. வேற யாரையும் படிக்கக்கூடாதுடா. கல்விய பொதுவாக்குங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவிங்க கொண்டு வந்த சட்டம் தான். அந்த சட்டத்தில தான் இவர்கள் பூரா எங்க ஆளுங்க பூரா படிச்சாங்க. எங்க ஆளுங்க பூரா படிச்சு மேல வந்தாங்க. அவர்கள் போட்ட சட்டம் தான் காரணம். ஆங்கிலேயர்கள் தான் காரணம். ஆங்கிலேயர்கள் இல்லாட்டினா, கிறித்தவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு கல்வி இல்ல. கிறித்தவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் பள்ளிக்கூடங்கள கட்டி, கிறித்தவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள கட்டி எங்கள படிக்க வச்சாங்க. எங்களுக்கும் கல்வி குடுத்தாங்க. கிறித்தவர்கள்னு ஒரு 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 கிறித்துவ மதம் ஒன்று இந்தியாவுல இல்லை என்றால், இந்தியா இன்னும் தளர்ந்தாழ்ந்து படிப்பறிவு இல்லாத முட்டா பயல்களா போயிருக்கும். இன்னைக்கும் பாருங்க வித்யாலயங்க பேர்ல பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறாய்ங்க. ஏகப்பட்ட ஸ்கூல் வச்சு நடத்துறாய்ங்க. அதுலயும் பாருங்க இந்த வேறுபாடுகள் இருக்க தான் செய்யுது. அந்த காசு உள்ளவங்க மட்டும் தான் அதில போய் சேர்க்க முடியும். தனியார் பள்ளிகள்ல இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்ல எடுத்துக்கங்க, நம்ம திருச்சியில எடுத்துக்கங்க. காசு உள்ளவங்க மட்டும் தான் அதில போய் சேர முடியும். வேற யாரும் சேர முடியாது. இந்த மாரி பல விதங்கள்ல முதல்ல கல்வி. அவங்க அடிச்ச அடியே ஃபர்ஸ்ட்டு கல்வி. இவன் படிக்கக்கூடாது. படிச்சா அ வேதம் படிக்கிறதை கேட்கவே கூடாது இவன். படிச்சா அவன் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்திரணும். அந்த மாரி கொடுமை பண்ணாங்க. அந்த மாரி சித்திரவதை பண்ணாய்ங்க. அவ்வளவு இரிட்டேட் பண்ணாய்ங்க. இன்னமும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க நீட்டுங்கிற பேர்ல. டாக்டர் எங்கடா இந்தியாவிலேயே ஒரு உலகத்தரம் வாய்ந்த டாக்டர் எங்கடா இருக்காய்ங்க? அப்படின்னா தமிழ்நாட்டில தான் இருக்காய்ங்க. சென்னையில தான் இருக்காய்ங்க. எப்புட்றா இங்க மட்டும் இவ்வளோ டாக்டர் இருக்காய்ங்க? ஊருக்கு ஒரு நர்சிங் இது மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதனால வந்து எல்லாரும் நல்லா படிக்கிறாய்ங்க. எல்லாம் நல்லா படிச்சு பாஸ் பண்றாய்ங்க. எல்லாம் மெரிட்ல பாஸ் பண்ணி எல்லாம் கட் ஆஃப் மார்க் 100 அந்த 98, 99 அந்த ரேஞ்சில வாங்கி எல்லாம் பாஸ் பண்ணி உள்ள போயிடுறாய்ங்க. ஆனா, இவிங்க வந்து பாஸ் பண்ண மாட்டாய்ங்க. ஏன் அப்படின்னா, இவிங்க வந்து வெள்ளைக்காரன் காலத்திலேயே என்ன பண்ணாய்ங்க அப்படின்னா, 2 கிளாஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 2 கிளாஸ் தான். ஒண்ணு ஏ கிளாஸ் இல்ல பி கிளாஸ் 2 கிளாஸ் தான். அதில வந்து 60 மார்க்குக்கு மேல வாங்குனா ஏ கிளாஸோ, 40 மார்க்குக்கு மேல வாங்குனா பி கிளாஸோ அந்த மாரி ஏதோ ஒரு ரேஞ்ச் இருந்திருக்கு போலிருக்கு. இது எல்லாரும் போய் எல்லாம் வெள்ளைக்காரன் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சானா, எல்லாத்தையும் படிக்க வைக்கும்போது, எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவிங்க
இந்த பார்ப்பன கும்பல் வந்து ஃபெயிலே ஆயிடுறாங்களாம். படிக்கவே இல்லையா. மூளை முட்டிக்கு மேலே பொங்கி வழியுது, உச்சந்தலையிலேருந்து ஊற்றுது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்க பூரா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்புறம் வெள்ளைக்காரங்கள்ட்ட போய், என்னங்க அவங்கெல்லாம் எல்லாருமே படிக்க வச்சுட்டீங்க, நீங்கள் என்னங்கண்ணா எங்களையும் சேர்த்து படிக்க வச்சுட்டீங்க, நான் எங்களால் போட்டி போட்டு அவங்களால படிக்க முடியல, அதில் சி கிளாஸ்னு ஒன்று வைங்க, மினிமம் பாஸ் பண்ணுறது ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிரேடு வச்சாங்க. இது அவங்களால தான் கொண்டு வந்தது. இப்போ 35 மார்க் எடுத்தால் பாஸுன்னு சொல்கிறோம்ல, அந்த 35 மார்க்கு இவங்க கொண்டு வந்தது தான். அந்த 35 மார்க்கில் தான் இவங்க இன்னும் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் மேலே படிக்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸில் படிக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. இவர்கள் வந்து ஒரு முட்டாள்கள். ஆனால் என்ன ஒன்று, கிரிமினலான முட்டாள்கள். எப்படி மக்களை எப்படி முட்டாளாக்குவது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்களை எப்படி ஏமாற்றுவது அப்படின்னு தெரியும். நம்ம தமிழன் எப்படின்னாக்கா, தலையில் அடிச்சுட்டு கையில் கொடுத்தா வாங்கி தின்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டைப். அதனால் வெகுளியாக வெள்ளேந்தியாக வாழ்ந்தது இந்த மக்களினுடைய சாபக்கேடு. இந்த மக்களுக்கு ஒரு சாபக்கேடு. 2000 வருடங்களுக்கு மேலாக அப்படி தான் நடக்குது. பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கீழடி நாகரிகம் நம்ம வந்துருச்சு. கீழடி நாகத்தோட வெளிப்பாடு அந்த ஆராய்ச்சியெல்லாம் முடிவெல்லாம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லியிருக்கான் தமிழன், என்ன பண்ணியிருக்கிறான், இரும்பை உருக்கி இருக்கிறான். உலகத்திலேயே 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை உருக்கியவன் யார்? இரும்பை இன்றைக்கி தான் நாங்கள் ஆலையெல்லாம் வருது, இன்றைக்கெல்லாம் டாடா ஸ்டீல், அந்த ஸ்டீல், இந்த ஸ்டீலு. உலகம் வந்து 1900க்கு அப்புறம் தான், 1960க்கு அப்புறம் தான், 1900னுடைய பின்பகுதியில், கடைசி பகுதியில், 19ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் தான் உலகம் பெருவளர்ச்சியை காண்கிறது, மிக பெரு வளர்ச்சியை காண்கிறது. ஆனால் 3700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை உருக்கியிருக்கான். அந்த டெக்னாலஜி அவன்கிட்ட இருந்து அது தெரிஞ்சிருக்கான் பாருங்கள், அதை வந்து படிச்சிருக்கான் பாருங்கள், அந்த அறிவு இருந்திருக்கு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3500 முன்னாடி உருக்கி இரும்பை உருக்கி பாத்திரம் பண்ணியிருக்கான் அப்படின்னா எவ்வளவு மூலக்காரனாக இருந்திருப்பான். அது ஒன்று. ரெண்டாவது, 5000 வருஷத்துக்கு சங்க காலம்னாக்கா கிட்டத்தட்ட 4500 வருடங்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. சங்க காலத்தில் இலக்கணம் வகுத்துருக்கான், படிச்சிருக்காங்க, அத்தனை பேரும் படிச்சிருக்காங்க. உலகத்தில் யாராவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காங்களா? நரமாமிசம் சாப்பிட்டு கொண்டிருந்த காலத்திலேயே நரமாமிசம் சாப்பிட்டுருந்தாங்களா? மனுஷன் வேட்டையாடி நரமாமிசம் பச்சை கறியை சாப்பிடுங்க, வேக வச்சு சாப்பிட்ணுங்கிற அந்த பேசிக்கான அறிவு கூட அன்றைக்கி தெரியல அவனுக்கு. நரமாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலத்தில், மனிதனை அடித்து சுட்டு திங்காமல் பச்சையாக தின்னுக்கிட்டு இருந்த காலத்தில், 4000 5000 வருடங்களுக்கு முன்பே இலக்கணம் வகுத்து இலக்கியம் படைத்தவன் தமிழன். இந்த நாட்டில் அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. எதுவுமே ஆதாரம் இல்லாமல் இல்லை. உலகத்தினுடைய கல்வி எங்கேருந்து தொடங்குதுன்னா தமிழ்நாட்டினுடைய தொடங்குது, நம்மளுடைய தென் மாவட்டத்திலேருந்து தொடங்குது, நம்மளுடைய மதுரையிலேருந்து, குமரிக்கண்டத்திலேருந்து தொடங்குது, கன்னியாகுமரியிலேருந்து தொடங்குது. உலகத்தினுடைய கல்வி இந்தியாவின் வரலாறு எங்கே இருக்குது? இமயமலையில் ஆரம்பிக்கக்கூடாது, இங்கே மதுரையிலேருந்து ஆரம்பித்து கொண்டு போகணும். இதுதான் ஆதி, இதுதான் அந்தம். 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளம் மதுரையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ராமகிருஷ்ணன், தொல்லியல் துறை நிபுணர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அவர் சொல்கிறாருங்க. அப்போது இந்த நாட்டுக்கு அவ்வளவு பெருமை இருக்குது, அவ்வளவு பெருமை மிக்க மக்கள், அவ்வளவு உயர்ந்த மனிதர்கள், அவ்வளவு நல்ல இனம் படைத்தவர்கள், அவ்வளவு அறிவாளிகள், பாட்டாளிகள், உழைப்பாளிகள், திறமைசாலிகள், வீரமிக்கவர்கள், காதலையும் வீரத்தையும் தன்னகத்தை கொண்டவர்கள், தனக்கே உரிமை என கொண்டவர்கள். அப்படியாப்பட்ட இனத்தை படிக்க விடாமல் மூளையை மழுங்கடித்து அவனை சுரண்டி ஏழையாக்கி கொண்டு வந்து வயல்கள்லையும் வாய்க்கால்லையும் வரப்புலையும் போட்டு அவனை வந்து சாவடித்து, நீ எதுக்கும் லாய்க்கிற மூளையில் பூத்திட்டாங்க, உனக்கு படிப்பு வராது. 4000 வருஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியம் படைத்தவனை இவன் என்ன சொல்லிவிட்டான், உனக்கு படிப்பு வராது, அதற்கான தகுதி இல்லை அப்படின்னு மூளையில் சுருகினாங்க. அம்பேத்கர், தந்தை பெரியார் வந்ததுக்கப்புறம் தாங்க அந்த விழிப்புணர்வு, இந்த கல்வி, ஐததாசர் பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இவர்களுடைய உழைப்பு, பாரதிதாசன், கண்ணதாசன், இவர்களுடைய மாபெரும் அந்த நீதி கட்சியில் இருந்த மகன்களின் உழைப்பு, அந்த அவர்களுடைய ஆற்றல், அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த தியாகம், அதனால தான் இந்த நாடு இன்றைக்கி முன்னுக்கு வந்துச்சு. இன்ன வரைக்கும் பாருங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசம்,
இதெல்லாம் பாருங்க. இந்த நாட்டெலாம் பாருங்க. வடக்கு மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பாருங்க. இன்னும் இன்னும் கல்வி அறிவு போய் சேரல. இன்னும் கல்வி அறிவு போகுது. க ஒரு 5வது, 6வது, 7வது 3 3 ஒரே ரூம் தான். அந்த 3 5வது, 6வது, 7வது இந்த 3 வகுப்புக்குள்ளான பாடமும் அங்க தான் நடக்குது. 5 புள்ளைங்க, 6 புள்ளைங்க தான் உட்காந்துருக்காங்க. கட்டடத்த உள்ள பூசவும் இல்ல, வெளிய பூசவும் இல்ல. அது பள்ளிக்கூடம் மாரி இல்ல. பாழடைஞ்ச பங்களா மாரி இருக்குது. அப்போ தமிழ்நாடு எவ்வளோ அட்வான்ஸா வந்திருக்குது பாருங்க. தமிழர்கள் எவ்வளோ அட்வான்ஸா வந்திருக்காங்க பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தந்தை பெரியார். அவருடைய சிந்தனை. அண்ணாதுரை போட்ட அஸ்திவாரம். அண்ணாதுரை போட்ட அஸ்திவாரம் இன்றைக்கு கல்வி, இருமொழி கொள்கை, சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் வந்து இன்னும் காலகாலத்துக்கு தமிழ்நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அதனால் இவர் அந்த ராபர்ட் நரவா அவர் பேர் என்னமோ படித்த நல்ல பேர். ட்ரம்பினுடைய வர்த்தக ஆலோசகர். ராபர்ட் நரோ இல்லை, பீட்டர் நவேரோ அவர் பேர். பீட்டர் நவேரோ அவர் பேர். அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்திய மக்களின் உழைப்பில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள், இந்திய மக்களினுடைய இழப்பில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த வழியிலன்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். ஏன்னா இவங்கெல்லாம் நிபுணர்கள், நம்மளாம் சாதாரண ஆளுங்க. அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இன்னும் நம்மளோட இன்னும் ஆழமாக போய் எந்த இதில் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இல்லை வேறு யாரும் நிபுணர்கள் இதை பார்க்குற இந்த காணொலியை பார்க்க வேறு ஏதாவது நிபுணர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் கூட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்தியா நல்லா இருக்கணும், தமிழ்நாடு வாழணும், வளரணும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.